என் இனிய வணக்கம் மழலை செல்வங்களே. இன்றைய வகுப்பில் நாம் பாடம் 7ற்கான பாடநோட்டினை எழுத உள்ளோம். மாணவ செல்வங்கள் அனைவரும் தங்கள் தமிழ் கையேட்டினை எடுத்து வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாணவ செல்வங்களே, நீங்கள் எழுதும் பொழுது உங்கள் கரிக்கோலை நன்கு துருவி அழகாக எழுத வேண்டும். உங்களின் கையெழுத்து மிக அழகாக இருக்க வேண்டும். சரியா மாணவ செல்வங்களே? அதுபோல ஒரு பிரிவு முடித்த பின்னும் ஒரு கோடு விட்டு விட்டு எழுத வேண்டும். பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். சரியா மாணவர்களே? எழுதுவோமா? முதலில் பாடம் 7, ஒரு வரியின் நடுவில் பாடம் 7, விட்டு செல்லாதே. முதலாவது சொற்கள், அதாவது கண்ணா, கரிக்கோல், அழிப்பான், துருவி, நாளை, மாலை. சரியா குட்டி? ஒரு வரி விடுத்து சரியா தவறா என எழுதுக. பாத்திமா அழிப்பானை வீட்டில் மறந்து வைத்து விட்டாள் என்பது தவறு. ஏன்? அவங்க கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு போனாங்க, அதனால இது தவறு. கயல் தனது துருவியை மறந்து பள்ளியில் விட்டு சென்றாள். தவறு. ஏன் கண்ணா? கயல் கரிக்கோலினை தான் மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. சரியா? அடுத்தது, முத்துவிற்கு கரிக்கோல் கூராக இருந்தால் பிடிக்காது. இதுவும் தவறு. முத்துவிற்கு கரிக்கோல் கூராக இருந்தால் மட்டுமே பிடிக்கும். சரியா? எனவே இது தவறு. பாத்திமா, முத்து, கயல் மூவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள். சரி. பொம்மை போட்ட அழிப்பான் பாத்திமாவினுடையது. சரி. அடுத்தது, வினாக்களுக்கு விடையளி. வகுப்பில் யார் யார் என்னென்ன பொருட்களை விட்டு சென்றனர்? விடை: கயல் கரிக்கோல், முத்து துருவி, பாத்திமா அழிப்பான். சரியா மாணவ செல்வங்களே? நான் எந்தெந்த வரிகளில் எப்படி எழுதியுள்ளேன் என்பதை நன்கு கவனமாக கவனியுங்கள். அதையே நீங்களும் பின்பற்றுங்கள். கையெழுத்து மிக மிக அழகாக இருப்பது என்பது மிக அவசியம். மாணவ செல்வங்களே, நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீரை பருகுங்கள். யாரும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். கண் பயிற்சி என்பது மிக மிக அவசியம். மாணவ செல்வங்கள் அனைவரும் தினமும் அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நேரலை வகுப்பு தவிர மற்ற நேரங்களில் அலைபேசியையோ அல்லது கணினியையோ பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே.